ட்ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ தாவே காட்சியில் நிறைய எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்லாம் ஏழையா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நிதி உதவி அளிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாரு, எம்எல்ஏவா அவருக்கு பதவி கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமா ஏழை கட்சின்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி வர்க்கத்திற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ரொம்ப ஏழையா இருக்கு. ஆனா இந்த ஏழையா இருக்கிற கட்சியோடைய தலைவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்க எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சொத்து மதிப்பு என்ன, அந்த கட்சியோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட அன்புமணியுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 1,52,00,000. இது மாத்திரம் இல்லாம அசையா சொத்துக்கள் இருக்குல்ல, அது 6,82 லட்சம். இது மாத்திரம் இல்லாம சௌமியா அன்புமணி அவங்க மேலேயும் சொத்துக்கள் இருக்குது. அவங்க 16,85,00,000 அவங்களது. அது மாத்திரம் இல்லாம அவங்க கிட்ட அந்த பில்டிங் இருக்கு, வணிக வரி பில்டிங் இருக்கு, லேண்ட் இருக்கு, அக்ரி லேண்டு, இது மாதிரிலாம் சேர்த்து அவங்களுடைய சொத்து மதிப்பு 48,79 கோடி. இது மாத்திரம் இல்லாம 365 சவரன் கோல்டு, 1,64,00,000 வைரம், 25 கிலோ வெள்ளி, இவ்வளவும் சௌமியா அன்புமணி கிட்ட இருக்கு. இது மாத்திரம் இல்லாம இவங்களுடைய கட்சி உடைய சொத்து மதிப்பு 2,90 கோடி. இது இல்லாம ட்ரஸ்ட் இருக்கு, அது மாத்திரம் இல்லாம காலேஜ் இருக்கு, நிறைய இருக்கு. பாமக கிட்ட, அன்புமணி கட்டே நிறைய இருக்கு. ஆனா இவங்க ரொம்ப ஏழை கட்சியா இருக்கிறாங்கப்பா. ஏன்பா இதெல்லாம் சொல்ற அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நேற்று தினத்துல சௌமியா அன்புமணி ஒரு கூட்டத்துல பேசுறாங்க, நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துல பேசுறாங்க. அதுல அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்க தொண்டர்கள் கிட்ட, நிர்வாகிகள் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இனிமேல் என்ன பார்க்க வருவங்க, என்ன மட்டும் இல்லைங்க, தலைவரையோ இல்ல கட்சி மூத்த நிர்வாகிகள் யாரு நீங்க பார்க்க வந்தாலும் சால்வை போடாதீங்க. இந்த சால்வைக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? கட்சி நிதி கொடுக்கலாம். ஒரு 50 ரூபாய், ஒரு 100 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு கட்சி நிதி கொடுக்கலாம். இது கட்சி நிதி வளர்ச்சிக்கு சரியாகும். ஏன்னா நம்ம கட்சி ரொம்ப ஏழை கட்சியா இருக்கு, எதுவுமே நம்மளால செய்யப்பட முடியாம இருக்கு. அப்போ இந்த ஏழை கட்சியை பணக்கார கட்சியா மாற்ற வேண்டிய கடமை யாருக்கிட்ட இருக்கு? உங்க கிட்ட இருக்கு. அதனால சால்வையை போடாதீங்க, அதுக்கு பதில் ஒரு 50 ரூபா 100 ரூபாய் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்களா, இவங்களுடைய கணவர், அதாவது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அவர் உடனே மைக் எடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கிட்ட ஸ்கேன் இருக்கு, QR கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பிடிங்க. ஒரு 50 ரூபாவோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு சால்வை வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறீங்க, 100 ரூபாய் வரீங்க, 1000 ரூபாயில கூட வாங்குறீங்களா? நீங்க அப்ப அது இந்த சால்வைக்கு பதில் என்ன பண்ணுங்க, ஸ்கேன் எடுத்து அது பேமெண்ட் நீங்க அதில் அனுப்பி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸ்னாப்ஷாட் எடுத்து நீங்க போட்டோ பிடிச்சிக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, என் கூட நீங்க போட்டோ பிடிச்சிக்கணும்னா நீங்க இந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் காமிச்சாதான் போட்டோ பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராரா அன்புமணி அவர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த கட்சி கிட்ட தான் அதிகப்படியான பணம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம அன்புமணி கிட்ட ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், எல்லா சொத்துக்கள் இருக்கு. அவங்க மனைவி பேர் மேல இருக்கு, அவங்க பசங்க மேல இருக்கு. எப்படியோங்க இவங்க கிட்ட இத்தனை கோடி இருக்குல்ல, ஆனா பாவம் கஷ்டப்படுறாங்க, ஏழை கட்சியா இருக்குது. இந்த மாதிரி கட்சிகளாம் நம்ம தானே கொடுத்து உதவணும். இப்போ தாவேகால கூட அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னாரு, எங்க அம்மா வீட்டுக்கு நான் வாடகை கட்டல, ரொம்ப ஏழையா இருக்கேன் அப்படின்னாரு. ஆனா கோடி கணக்கில் விருகம்பாக்கத்துல வீடு வாங்கி வச்சிருக்கிறாரு, மதுராந்தகத்துல லேண்ட் இருக்கு, அதே போல கோடி கணக்கில் நகைகள், வெள்ளிகள் எல்லாமே இருக்கு, சொத்துக்கள் வாங்கி வச்சிருக்கிறாரு, எல்லாமே வாங்கி வச்சிருக்காரு. 23 லட்சம் ஆண்டு வருமானம் காட்டுறாரு. எல்லாமே இருந்த அவரால் வாடகை கட்ட முடியல அவங்க அம்மா வீட்டுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணாரா, விஜய் அமைச்சர் பதவி கொடுத்து, சம்பாரிச்சுக்கப்பா, எதுக்குப்பா நீ கஷ்டப்படுற, இந்த சம்பாரிச்சு உங்க அம்மா வீட்டு வாடகை கட்டிக்கோ, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அமைச்சர் பதவி கொடுத்ததா அவரு சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு ஏழை கட்சிகளை என்ன பண்ணோம், தொண்டர்கள் தான் என்ன பண்ணோம், வளர்த்து விடணும். பாமக கிட்ட இல்லைங்க காசு, என்னங்க பண்ண முடியும்? அவங்க தொண்டர்களை நம்பிதான் இருக்கிறாங்க. ஒரு 50 ரூபா கொடுங்க. இதுக்கு முன்னாடி கூட இந்த சண்டை வந்தது பாருங்க, அப்பாவுக்கும் மகனுக்கு சண்டை வந்ததுல, அப்ப இவரு ஒரு பொதுக்குழு கூட்டினார். அப்ப என்ன பண்ணாருன்னா, 5 ரூபாய் அனுப்புங்க, ஒரு தலைக்கு நீங்க 5 ரூபாய் அனுப்புங்க, ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் இருப்பீங்களா, 5 ரூபாய் அனுப்புங்க. கட்சி நிதி வளர்ச்சி வரணுங்க. கட்சி நிதி ரொம்ப லோல இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். வேறு நம்ம கட்சி பேர பாட்டாளி மக்கள் கட்சி தானே, பணக்கார மக்கள் கட்சி கிடையாதுல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி. அப்ப நீங்க நிதி கொடுத்தாதாங்க நாங்க என்ன பண்ண முடியும், கட்சியை வளர்ச்சி அடைய முடியும். எங்க காசு போட்டா நாங்க வளர்ச்சி அடைய முடியும். நானா பெட்டி பெட்டியா வச்சு நான் வச்சு நிற்கிறேன்,
அப்படின்லாம் சொல்றதுக்கு தோணுமா இல்லையா? ஸோ அதனால வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், எம்எல்ஏ சௌமியா அன்புமணி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழையான கட்சிகள், ஏழைக்காரங்க. அதனால வந்து சால்வெல்லாம் போடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட தான் என்ன சொல்லுச்சு, எங்களை பார்க்க வர்றவங்களுக்கு நீங்க சால்வை கொடுக்காதீங்க, புக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் புக்கு கொடுக்க சொன்னாங்க? அறிவு வளரும், அந்த புக்கை நீ படிச்சுனா அறிவு வளரும், உன்னை நீ வளர்த்துக்கலாம் அப்படின்னு திமுக என்ன பண்ணுச்சு, சால்வை போடாம புக்குங்களை கொடுக்க சொல்லுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணணும்னா எடுத்துருக்கணும். ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க, புக்கு கொடுங்க. இப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கலாம், புக்கு கொடுங்கப்பா, ஏதோ ஒரு கட்சி தலைவர்கள் புக்கு கொடுங்க, நாலேஜ் வளர்த்துறது புக்கு கொடுங்க, சால்வே போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க மைண்ட் எல்லாம் எதுல இருக்கு பாருங்க, மணியில தான் இருக்கு. கட்சி வளர்ச்சி நிதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க சேர்த்து வச்சுக்கிறதுலாம் வந்து என்ன பண்ணும், அப்படியே இருக்கணும். கட்சிக்காக நிதி வேணும்னா இவங்க காசெல்லாம் செலவு பண்ணிடக்கூடாது. கட்சி நிதி அதிகப்படுத்தி அதுல வந்து என்ன பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா உங்களுடைய மனநிலைமை ஒன்னும் புரியல. எது வரைக்கும் தான் இந்த சமுதாய மக்களை சுரண்டுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியில இருக்குல்ல. இப்போ ஒவ்வொரு கட்சி கூட தான் அங்க நிதி வாங்குறாங்க, வாங்கலைன்னா சொல்ல வரல. ஆனா ஒரு பொது மேடையில பகிரங்கமா இந்த அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ திமுக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சால்வைக்கு பதில் புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் புக்கு கொடுக்குறோம், நீங்கள் புக்கு கொடுங்க. ஸோ அதிரடியாக என்ன பண்ணாங்க, சொல்லிட்டாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை இளைஞர் அணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், சால்வைக்கு பதில் புக்கு கொடுங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு கலாச்சாரத்தை என்ன பண்ணாங்க, கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா புக்கை படிக்க 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 படிக்கணும், நாலேஜ் வரும். பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, படிப்பறிவில் வருவாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் புக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல, நீங்கள் காசு கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, எவ்வளவுங்க நீங்க சால்வைக்கு செலவு பண்ணீங்க, அதுக்கு பதில் அந்த சால்வைக்கு பதில் QR கோட் எடுத்துக்கோங்க, வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டி என்ன பண்ணுங்க, எங்க கூட போட்டோ எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். எதுக்குங்க நீங்க கட்சி நிதி இல்லாம வரீங்க? வராதீங்க, கட்சிக்குள்ளே வராதீங்க, எங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு வராதீங்க. எங்க கூட போட்டோ எடுக்கணும்னா நீங்க பேமெண்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் வேணும். அந்த ஸ்கிரீன்ஷாட் இருந்தால் தான் நாங்கள் போட்டோ எடுத்துப்போம் உங்ககிட்ட அப்படின்னு அன்புமணி அவர்கள் சொல்றாரு. சௌமியா அந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சால்வைக்கு பதில் இது கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்க ஃபோக்கஸ் எல்லாமே பணம் 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 தான் இருக்கு. ஸோ அன்புமணி கிட்ட இல்லாத பணமா, சௌமியா அன்புமணி கிட்ட இல்லாத பணமா, எதுக்குப்பா நீங்க கட்சி நிதி வாங்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வரைக்கும் கட்சி நிதியை வாங்கி எந்த அளவுக்கு நீங்க கணக்கு காமிச்சிருக்கீங்க பொதுவெளியில, இதெல்லாம் கேட்க தோணுமா இல்லையா? பாமக கட்ட இல்லாதவங்க பணமும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அதிகார மோதல் வந்ததுல, அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இந்த அதிகார மோதல் வந்ததுல, இது ஃபுல்லாவே சொத்து பிரச்சனைக்கு தான் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சாரார் வந்து என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியில. ஸோ இந்த சொத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அந்த ட்ரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சைன் அத்தாரிட்டி அப்படின்றது ஒரு இருக்கு. ஸோ இதனால தான் இந்த தலைவர் பதவியை அன்புமணி அவர்களும் விட்டு கொடுக்காம இருக்கிறாரு, ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு பொதுவெளியில இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ட்ரஸ்ட்டுகள் இருக்கு, ஏகப்பட்ட ட்ரஸ்ட் பணம் இருக்கு. வன்னியர் சங்கம், அதே போல வன்னியர் ட்ரஸ்ட், நிறைய ட்ரஸ்ட் பாமக கண்ட்ரோல்ல இருக்கு. இதுல கோடிக்கணக்கில் பணங்கள் கொட்டி கிடக்கு. இது எல்லாத்தையுமே இது பண்ணாலே நீங்க கட்சி என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஆனா இன்னும் மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு சுரண்டணுமோ அந்த அளவுக்கு சுரண்டுறது தான் இவங்களுடைய வேலையா இருக்குது. இதனுடைய பேச்சு தான் பொதுவெளியில இது பேசிடுது, ரொம்பவே வைரலா இருக்கு. ஸோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.